அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 7 ஜெயஸ்ரீ மித்ரா எஸ். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட உள்ளதா என பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் முதல் பரிசு பெறுவார் என அறிய ஆவலுடன் காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தையும் கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். அற்றது அறிந்து கடைபிடித்து மாற்றல்ல தூய்க்க தூவர பசித்து உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசியெடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை அருந்த வேண்டும். சமச்சீர் உணவு என்பது ஒரு நபரின் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதாகும். ஒரு சமச்சீர் உணவு உட்கொள்ளலை மீறாமல் வழங்க வேண்டும். மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்க ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரின் மற்றும் ஊட்டச்சத்து தேவை. ஆரோக்கியமான உணவு உண்பதால் நீரிழிவு, உயரத்த அழுத்தம் போன்ற நோய்களை தடுக்க முடியும். ஆரோக்கியமான உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆற்றலையும் வழங்கி உடல் மென்படுத்த உதவுகிறது. ஆரோக்கியமான உணவு உண்பதால் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உணவின் மூலமிருந்துதான் கிடைக்கிறது. ஆரோக்கியமான உணவு உண்பதால் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமான எடையையும் பராமரிக்க முடியும். இதய நோய்களை தடுப்பதற்கு ஆரோக்கியமான உணவு முறை அவசியம். படிப்படியாக உயரமாக வளர்ச்சியும் ஹார்மோன்களை அதிகரிக்க சரியான உணவு முறை அவசியம். நொறுங்கத்தினால் 100 வயசு. 40 வயதிலேயே இதய நோய்களால் அக்கால மரணத்தையும் 50 வயதிலேயே பொது என்பது போல் அனைவருக்கும் சக்கர நோய் தாக்குதலால் உள்ளாக்கி கொண்டவர்கள் சமூகம் கடைபிடிக்க வேண்டிய பழமொழி இது. உமிழ்நீரை பற்றி விழிப்புணர்வு இல்லை. அது நோய்களை தடுக்கும் உயிர்நீர். இன்று நாம் இந்திர தனத்தனமாதானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் தான் உண்பதை கூட வேலையாக கருந்தி அவசரமாக நின்று கொண்டு அள்ளி வாயில் திணித்து அடுத்த வேலையை பார்க்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அவசரமாக வாயில் முழுங்குவதால் உமிழ்நீர் சுரைவது குறைந்துவிடும். நொறுங்க தின்பது என்ற அர்த்தம் மெதுவாக மென்று தின்பது. ஆனால் நாம் அவசரமாக வாயில் திணித்துவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் மெதுவாக மென்று தின்பதால் உமிழ்நீர் வாயில் சுரைவது அதிகரித்து உணவோடு கலந்து செல்லும். அப்படி கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் இன்சுலை சுரக்க செய்யும் உயிர்நீர். நன்றி, வணக்கம்.